Hello friends, வணக்கம். Welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு egg rice வந்து எப்படி செய்யலாம்னு பாப்போம். முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாப்போம். சரிங்களா? egg rice பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்டியாவும் இருக்கும். ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம கிட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இந்த egg rice செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆளுக்கு செய்யக்கூடிய குவாண்டிட்டியை இப்போ வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஒரு ஆளுக்கு சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா? இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையும் வந்து ஒரு பவுலில் வந்து ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு நமக்கு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பெப்பர் எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க. 4 ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? நான் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? நான்வெஜ் அப்படின்னாவே நம்ம வந்து எப்போவுமே வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் உப்பு. அப்புறம் நம்ம சாப்பாடுலேயும் போட போகிறோம். சரிங்களா? ஸோ கொஞ்சமாக முட்டைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? கொஞ்சமாக பெப்பர். இது 4த்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அங்கங்கே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள்லாம் கலக்காமல் இருக்கக்கூடாது. நல்லா அடிக்கணும். சரிங்களா? ஸோ எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து அடித்து விடுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அடித்து வச்ச பிறகு நான் ஒரு பக்கம் வச்சிடலாம் இது. சரிங்களா? இப்போ வந்து முட்டை சாதத்துக்கு ரெடி பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹீட் ஆகட்டும் ஆயில். சரிங்களா? நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து சீரகம் ஆட் பண்ணணும். சரிங்களா? சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வந்து கறி லீஃப் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? கறி லீஃப் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வந்து சில்லி ஆட் பண்ணுங்கள். சில்லி ஆட் பண்ண பிறகு நான் வந்து பெருசாக ஒரு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக வதக்குங்க. ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃப்ளேம். நம்ம பொறுமையாக வதக்கிட்டே வரும்போது கொஞ்சம் பொன்னிறமாக மாறணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் காரம் வரும். நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால நல்லா வதக்குங்க. நான் வெங்காயம் வதக்கிறது ரொம்ப அவசியம் முட்டை சாதத்துக்கு. கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வந்து சுண்டி வர மாதிரி நல்லா பொறுமையாக வதக்கிட்டே வருவோம். சரிங்களா? இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெங்காயம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பெப்பர்லாம் போட்டு முட்டை, அதை வந்து இதில் ஊற்றிடுவோம். சரிங்களா? முட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா முட்டை வந்து நமக்கு பெருசு பெருசாக கிடைக்கும். சாப்பிடும்போது நமக்கு தெரியும். இல்லை உடனே நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னாலும் நல்லாயிருக்கும், பொடி பொடியாக இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து டைம் கொடுத்து கிளறிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் கலரி விட்டுட்டே இருக்கேன். நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகணும். முட்டை வந்து நல்லா குக் ஆகிட்டு வரணும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு வந்து பீஸாக வரும் இல்லைங்களா முட்டை. நம்ம சாப்பிடுவோம்ல பொரியலுக்கு வச்சு அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம வந்து செய்யணும். சரிங்களா? கொஞ்சம் நேரம் வதக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நல்ல பொடி மாசு மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? இப்போ பாருங்கள் நல்லா வந்து எக்கு வந்து குக் ஆகிடுச்சு. தனித்தனியாக பொடி பொடியாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா குக் ஆன பிறகு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அரிசி வந்து வேக வச்சு வச்சுருக்கணும். சாப்பாடு ஒயிட் ரைஸு. இந்த ஒயிட் ரைஸ் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்து இது கூடவே ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃப்ளேம் வந்து ஆன்லேயே தான் இருக்கணும். ஆன்லேயே இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் ஒரு 2 கரண்டி வந்து நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா? 2 கரண்டி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மேலே வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். நம்ம ரைஸுக்கு உப்பு இன்னும் ஆட் பண்ணலை. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணுங்கள். நம்மளோட ஸ்பைஸியாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பெப்பர் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். சரிங்களா? தேவைக்கேற்ப பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. சரிங்களா? நல்லா வந்து மிக்ஸ் ஆன பிறகு நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆர்னர் ரைஸ் ஆட் பண்ணுறோம் இதில். ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ளேம் ஆன்லேயே வச்சு நம்ம வந்து கிளறும்போது நமக்கு வந்து ரைஸும் வந்து சூடாயிட்டு
நல்லா ஹாட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். பெப்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே சில்லி போட்டிருக்கோம். பெப்பர் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்று பார்த்து காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ வந்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பதெல்லாம் கொஞ்சம் மேலே உப்பு போட்டு கலரி விட்டுக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான நம்ம முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. செமையாக இருக்குது, ஹாட்டாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் இது. ஓகேங்களா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.